ராமாயணத்தில் இருந்த ஒரு கேரக்டர் மகாபாரத்திலும் அண்ணனாக மறைமுகமாக உதவியது. தெரியுமா உங்களுக்கு? பாண்டவர்களில் மிகவும் சக்தியானவர் பீமன். ஒரு நாள் கல்யாண சாகுந்திகா என்னும் அரிய மலரை திரௌபதிக்காக தேடி காட்டில் திரிந்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு வயதான குரங்கு பீமன் செல்வதற்கான பாதையில் தன் வால் நீட்டி படுத்திருந்தது. அதனால் பாதை மறிக்கப்பட்டது. கோபமான பீமன், குரங்கே, உன் வாளை ஒதுக்கி என் வழியை விடு. நான் பீமன், உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்று கூறினார். அதற்கு குரங்கு தாழ்மையாக, நான் வயதாகி பலகீனமானவன். உன் சக்தி மிக்கதென்றால் என் வாளை நீயே எடுத்து போட்டு போ என்று பதிலளித்தது. பீமன் இதை கேட்டு தன் சக்தியில் நகைச்சுவையாக வாளை கையில் எடுத்தார். ஆனால் எவ்வளவோ முயன்றும் வாளை அகற்ற முடியவில்லை. முழு சக்தியுடன் முயன்ற போதும் வாள் அசையாமல் இருந்தது. இதனை உணர்ந்த பீமன், நீ யார்? சாதாரண குரங்காக இருக்க வாய்ப்பில்லை எனக்கு கேட்டார். அந்த குரங்கு தன் தெய்வீக வடிவத்தை காட்டியது. அது வேறு யாரும் அல்ல, வேந்தன் ஹனுமான், வாயுவின் மகனும் பீமனின் அண்ணனும் ஆவார். வணக்கத்துடன் பீமன் முன்பணிந்தார். ஹனுமான் கூறினார், பீமா, சக்தி மட்டும் போதுமானது அல்ல, அதற்குள் தாழ்மையும் தேவை. உன் அகந்தை உன் கண்களை மூடியது, ஆனால் உன் தார்மீக செயல் உன்னை இங்கே கொண்டு வந்தது. ஹனுமான் தன்னுடைய ஆசீர்வாதத்தை வழங்கி தர்மயுத்தத்தில் பாண்டவர்களுக்கு தெய்வீக ஆதரவாக அர்ஜுனன் தேர்கொடியில் இருப்பதாக உறுதியளித்தார். இப்படிதான் சக்திக்கும் தெய்வீக ஞானத்திற்கும் இடையே சந்திப்பு நடந்தது.